விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு எதற்காக என்று இப்பொழுது தெரிந்துள்ளது. முதலமைச்சர் விடிய அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சகோதரர் அழகிரி முதலில் திருமங்கலம் பார்முலாவை கொண்டு வந்தார். அதிலே அவர்கள் ஆட்சி அதிகாரம் பணபலத்தை பயன்படுத்தி அவர்கள் அங்கு இடைத்தேர்தலில் ஜெயித்தார்கள். அதையடுத்து ஈரோடு பார்முலா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த வாக்காளர்களை ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அவர்களுக்கு உணவு, மாலையிலே அவர்களுக்கு பணம், மறுபடியும் காலையில் அவர்களை அடைத்து வைத்து இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் அடைத்து வைத்து வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்திக்கவே முடியவில்லை. அதே மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி அவர்கள் வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் அமைச்சர்கள் குயில் குயிலாக வந்து 33 அமைச்சர்களும் சூழ்ந்து கொண்டு ஒரு தொகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டு இப்படி செய்ததால் தான் நாங்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தோம். இன்று 2026 நாங்கள் இந்த திமுக அரசை விரட்டி அடித்து எங்களுடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வரும் என்று கூறி